படம் ஒரு சவுத் இந்தியன் வீட்டு டைனிங் டேபிள்ல ஓபன் ஆகுது. ஒரு 8 வயசு பையன் சிவாஜி கணேசன் நடிச்ச வீரபாண்டியா கட்டபொம்மன் மாதிரி வேஷம் போட்டிருக்கான். அவன் படத்துல வர சீன மாதிரி முன்னும் பின்னுமா நடந்துகிட்டே கைய வானத்துக்கும் பூமிக்கும் காட்டி நடிச்சிட்டு இருக்கான். நமக்கு ஒரு ராஜா இன்ட்ரோடக்ஷன் மாதிரி பிரம்மாண்டமான மியூசிக் பேக்ரவுண்ட்ல கேக்குது. அம்மா சுட சுட உப்மாவை ஒரு பிளேட்ல கொண்டு வராங்க. அவன் அதை பார்த்த உடனே அவன் முகம் சுருங்கி போயிடுது. ஆனா கட்டபொம்மன் கேரக்டர்ல இருந்துட்டே டிராமாட்டிக்கா வாயில் ஒட்டும் இது, திட்டு திட்டாக இருக்கும் இது அப்படின்னு மேல கைய காட்டி அப்புறம் உப்மாவை காட்டி சொல்றான். அம்மா பையன் கேரக்டர்ல இருக்கிறத பார்த்து ஸ்மைல் பண்றாங்க. எனக்கேன் குடுக்கறாய் உப்மா அப்படின்னு அழுத்தமா கேக்குறான். சிரிச்சபடி அம்மா அவனுக்கு ஒரு ஸ்பூன்ல உப்மாவை ஊட்டி விட்டுக்கிட்டே சொல்றாங்க. சுவைத்துதான் பாரு குட்டி பொம்மா. பையன் முகம் சந்தோஷமா மாறுது. அப்படின்னு சொல்லி ரசிச்சு சாப்பிடுறான். சட்டுன்னு அம்மா கையில இருக்கிற உப்மா பிளேட்ட அவன் பக்கமா பிடுங்க அம்மா சிரிக்கிறாங்க. அம்மாவை நிமிர்ந்து பார்த்து சொல்றான், முன் ஏன் தரவில்லை உப்மா? அம்மா சிரிச்சுக்கிட்டே கேமரா பக்கம் திரும்பி சொல்றாங்க. பாத்தீங்களா, உப்மா ஒட்டாம திட்டு திட்டாகாம இருந்தா பசங்க கூட விரும்பி கேட்பாங்க. அதனால்தான் ஆஷிர்வாத் டபுள் ரோஸ்டட் சூஜி ரவா. அடுத்த ஷாட்டுக்கு கட் பண்றோம். ரவைய தவாக்குள்ள போர் பண்ணுறதையும் அது சுவையான உப்மாவா மாறுறதையும் நம்ம பாக்குறோம். நம்ம கவுண்டர்ல இருக்கிற பாக்கெட்டுக்கு கட் பண்ணி பக்கத்திலேயே சுவையான உப்மாவை பாக்குறோம். பின்னாடியே பேக்ரவுண்ட்ல ஒரு குரல் வருது. புதிய ஆஷிர்வாத் டபுள் ரோஸ்டட் சூஜி ரவா. மணல் மணலான ரவை, ருசி ருசியான டிஃபன்.